வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை குறையில் மலர்ந்த அழகு. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு வயதான பெண்மணி அருகில் இருந்த ஆற்றில் தினமும் தண்ணீர் எடுத்து வர செல்வார். அவரிடம் இருந்த இரு பானைகளையும் ஒரு நீளமான மரக்கம்பின் இரு முனைகளிலும் கட்டி தொங்க விடுவார். அந்த கம்பினை தன் இரு தோள்களிலும் சமப்படுத்தியவாறு நடந்து சென்று நீர் நிரப்பிக் கொண்டு வீட்டிற்கு திரும்பி வருவார். ஆனால் அந்த இரு பானைகளில் ஒன்றில் மட்டும் சிறிய விரிசல் இருந்தது. வீடு திரும்புவதற்குள் அந்த பானை பாதி அளவு காலியாக இருக்கும். அதை காணும் இன்னொரு பானை அதை தொடர்ந்து எள்ளி நகையாடி வந்தது. விரிசல் விட்ட பானையோ தாழ்வு மனப்பான்மை அடைந்து மிகவும் மன வருத்தத்தில் இருந்தது. ஒரு கட்டத்தில் அழுது கொண்டே அந்த பெண்மணியிடம் விரிசல் விட்ட பானை சொன்னது, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். எனது குறையால் உங்களுக்கு முழுமையாக உதவ முடியவில்லை. தயவு செய்து என்னை தூக்கி எறிந்து விடுங்கள். அந்த பெண்மணி மென்மையாக சிரித்தார். நண்பா, நாம் சென்று வரும் வழியை இதுவரை நீ கவனித்ததில்லை போல தெரிகிறது. உன்னை சுமந்து வரும் பக்கத்தில் பூச்செடிகளை நட்டு வைத்திருக்கிறேன். எதை நீ குறை என்று வருந்துகிறாயோ அந்த குறையால் தான் அந்த செடிகளுக்கு தினமும் தண்ணீர் கிடைக்கிறது. அழகழகாய் அவை பூத்து குலுங்கி அந்த வழியே ரம்யமாக இருக்கிறது. அவர் மேலும் தொடர்ந்தார். அது மட்டுமல்ல நண்பா, அப்பூக்களை விற்பதன் மூலம் எனக்கு வருவாயும் கிடைக்கிறது. மேலும் நமது வீட்டையும் பூக்களால் அழகுபடுத்திக் கொள்ள முடிகிறது. இப்பொழுது சொல், விரிசல் நிஜமாகவே குறைதானா? கதையின் விளக்கம். ஒவ்வொரு குறையுமே ஏதோ ஒரு விதத்தில் தனித்துவமான அழகுதான். ஏனெனில் அதற்கென்று ஒரு சிறப்பு காரணமோ நோக்கமோ மறைவாக இருக்கும். அதனால் கடவுளின் படைப்பில் குறைகளுமே கூட நிறைவான ஆசீர்வாதங்கள் தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.